ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் குருமிளகு எடுத்துருக்கேங்க. 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் அதை ஒரு சைடு வச்சுருங்க. துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 100 கிராம்ஸ் இருக்கும். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை நல்லா தயிரில் மேக்னேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இந்த கர்டில் இருந்து நம்ம இந்த சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடு வச்சுருங்க. இப்போ ஒரு இரும்பு வடை சட்டி எடுத்துருக்கேங்க. இது ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த சீரகம் அதெல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப இது ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம். ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க தேங்காய், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு இல்லை, பச்சை வாசம் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்க தேங்காய், அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நான் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க எல்லா மசாலும், அதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதனால் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். அதனால் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. மண் சட்டியில் செய்கிறேங்கிறப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் சீக்கிரம் ஹீட் ஆகும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லங்க சின்ன வெங்காயம், அது 1-2 சுற்றி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அது அந்த ஆயிலோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் மசாலாலாம் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் நம்ம 2 தக்காளியை நீங்கள் கையில் கூட பிசைஞ்சு விட்டுட்டு ஆட் பண்ணலாம். நான் மிக்சியில் 1-2 சுற்றிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்டாக இருக்கும். அதெல்லாம் பச்சை வாசனையும் போட்டோம். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தயிர்லேருந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த ஆனியன் பேஸ்ட்டோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடர் சால்ட் இருந்தால் கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக விடணுங்க. அதுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இப்போ அந்த சிக்கன்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க மசாலோட. இப்போ நம்ம இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை 20 to 25 minutes நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றிருக்க வாட்டரும் வந்து நல்லா சுண்டிரும், ப்ளஸ் அந்த சிக்கனும் நல்லா வேகும். இப்போது 20 minutesக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். இந்த மசாலா இருக்குல்லங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சம் தண்ணி இருக்கப்பவே ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த மசாலோடு சேர்ந்து அந்த தண்ணி கொதிக்கிறப்ப சிக்கனில் மசாலா பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வச்சிங்கன்னா போதும். டோட்டலாக நான் சொன்ன 25 minutes நம்ம இதில் வந்துடும். ஸோ இது நல்லா வெந்துடும், மசாலும் நல்லா பிடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.